கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண் கிண்ணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2024ஆம் ஆண்டு ஜூன் முதல் 2025ஆம் ஆண்டு ஜூலை வரை 11 குழிகள் தோண்டப்பட்டு 10ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் மார்ச் 18ஆம் தேதி முதல் 11ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது. 2ஆம் கட்ட அகழாய்வில் கண்டறியப்பட்ட செங்கல் கட்டுமானத்தின் தொடர்ச்சியை கண்டறியும் பொருட்டு தொல்லியல் துறை இயக்குநர் ரமேஷ் தலைமையில் அகழாய்வு நடைபெறுகிறது. இந்த நிலையில் கஜேந்திரன் என்பவரின் நிலத்தில் அகழாய்விற்காக குழி தோண்டும் பணி நடைபெற்றது. அப்போது 2 அடி ஆழத்தில் 5க்கும் மேற்பட்ட சுடுமண் கிண்ணங்கள் ஒரே இடத்தில் குவியலாக கண்டெடுக்கப்பட்டன. கிண்ணங்களின் அருகிலேயே சிறிய அளவிலான சுடுமண் பானைகளின் ஒரு பகுதியும் வெளிப்பட்டுள்ளது. மேலும் சிதலமடைந்த செங்கற்கள், பானை ஓடுகள் உள்ளிட்டவையும் தென்பட்டுள்ளன. கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண் கிண்ணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2024ஆம் ஆண்டு ஜூன் முதல் 2025ஆம் ஆண்டு ஜூலை வரை 11 குழிகள் தோண்டப்பட்டு 10ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் மார்ச் 18ஆம் தேதி முதல் 11ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது. 2ஆம் கட்ட அகழாய்வில் கண்டறியப்பட்ட செங்கல் கட்டுமானத்தின் தொடர்ச்சியை கண்டறியும் பொருட்டு தொல்லியல் துறை இயக்குநர் ரமேஷ் தலைமையில் அகழாய்வு நடைபெறுகிறது. இந்த நிலையில் கஜேந்திரன் என்பவரின் நிலத்தில் அகழாய்விற்காக குழி தோண்டும் பணி நடைபெற்றது. அப்போது 2 அடி ஆழத்தில் 5க்கும் மேற்பட்ட சுடுமண் கிண்ணங்கள் ஒரே இடத்தில் குவியலாக கண்டெடுக்கப்பட்டன. கிண்ணங்களின் அருகிலேயே சிறிய அளவிலான சுடுமண் பானைகளின் ஒரு பகுதியும் வெளிப்பட்டுள்ளது. மேலும் சிதலமடைந்த செங்கற்கள், பானை ஓடுகள் உள்ளிட்டவையும் தென்பட்டுள்ளன.